திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திருமணத்திற்கு சென்ற 10 பேர் காயமடைந்தனர். முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த 30 பேர் திருத்தணியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்க டிராக்டரில் சென்றனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமாபுரம் பகுதியில் சென்றபோது டிராக்டரின் என்ஜின் பக்கத்தையும் சுமையேற்றும் பக்கத்தையும் இணைக்கக்கூடிய கொக்கி கலன்றதால் தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் அருகே கூலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட கொண்டு வந்த 5 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கூலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்ட அந்த பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தரம் பிரிக்கப்படாத குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடும் நோய் பாதிப்பும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் 5க்கும் மேற்பட்ட லாரிகளில் குப்பைகள் கொண்டு வரப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பொதுமக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ஒரே அரங்கில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா, சிலம்பம், தையல் உள்ளிட்ட 60 வகையான கலைகளில் ஈடுபட்டு அசத்தினர். 60 நிமிடத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டு தங்கள் திறமையை காண்பித்த நிலையில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற அமைப்பு சான்றிதழ் வழங்கியது. புதுச்சேரியில் தங்க காசு வாங்குவது போல் நடித்து போலி தங்க காசை மாற்றிய இளைஞரும் பெண்ணும் பிடிபட்ட நிலையில் அவர்கள் கடையிலிருந்து தப்பி ஓடினர். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள நகைக்கடைக்கு தங்கம் வாங்க ஆண், பெண் இருவர் சென்றனர். அப்போது கடையிலிருந்த பெண் ஊழியர் தங்க காசு இளைஞரிடம் கொடுத்த போது தான் வைத்திருந்த போலி காசை மாற்றி வைத்தார். இதை கவனித்த பெண் ஊழியர் அவரிடம் ஒரிஜினல் தங்க காசை தருமாறு கேட்டு வாங்கிக் கொண்டார். சிக்கிக் கொண்டதை உணர்ந்த இளைஞரும் அவருடன் வந்த பெண்ணும் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தபடியே கடையிலிருந்து தப்பி ஓடினர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து 6 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின. திருச்சி நோக்கி சென்ற கார் சாலையின் நடுவே திடீரென பிரேக் பிடித்த நிலையில் பின்னால் வந்த 5 கார்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. விபத்தில் காரில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் 11 நாட்களில் 1,05 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். ஆடிக்கிருத்திகை தெப்பத் திருவிழா கடந்த 11 நாட்களாக விமரிசையாக நடைபெற்ற நிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,54,389 ரூபாய் பணமும் 293 கிராம் தங்கம், 7,153 கிராம் வெள்ளியும் மக்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். செங்கல்பட்டு தையூர் கொலை வழக்கில் தொடர்புடைய தந்தை மகனை தாவேகாவில் இருந்து நீக்குவதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. காதல் விவகாரத்தில் பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தை ஏழுமலை, சகோதரன் கௌதம் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தந்தை மகன் இருவரும் தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் டிவிகே ஃபேமிலி இணையதளத்தின் மூலமாக அடிப்படை உறுப்பினராக சேர்ந்ததாகவும் அவர்கள் நிர்வாகிகள் அல்ல என்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் குமரவேல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மணப்பாறையில் சரக்கு ஆட்டோ மோதியதில் சாலையின் நடுவே இருந்த கண்காணிப்பு கம்பம் உடைந்து விழுந்தது. மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த கண்காணிப்பு கேமரா கம்பத்தின் மீது மோதியது. இதில் கம்பம் முறிந்து சாலையில் விழுந்ததில் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திடீரென பரவிய காட்டுத்தீயில் 20க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆவுடையார் கோயில் அருகே உள்ள மீமிசல் பகுதியில் பனைமரங்கள், காட்டுமரங்கள் அடர்த்தியாக காணப்படுகின்றன. அப்பகுதியில் திடீரென உருவான காட்டுத்தீயால் பனைமரங்கள் எரிய தொடங்கின. அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 20க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் மற்றும் காட்டுமரங்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் 8 சவரன் தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். முன்னாள் ராணுவ வீரரான செல்வராஜ் குடும்பத்துடன் திருவண்ணாமலை சென்றிருந்தார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை நீர் சாலையில் வழிந்தோடும் நிலையில் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாருதி நகர், அவையாம்பாள்புரம், பட்டமங்கல தெரு, கூரைநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அரசு விரைந்து பிரச்சினையை சீர் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே கங்கையம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழை பொழிவு குறைந்து நீர்நிலைகள் வறண்டதால் விவசாயமும் உணவுப் பொருள் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டன. இதனால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் கால்நடைகளுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கவும் வேண்டி வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தான் 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியதாக கூறுபவர்கள் வீட்டின் பத்திரத்தை தன்னிடம் வந்து கொடுத்தால் அந்த வீட்டை அவர்களுக்கே பரிசாக கொடுத்து விடுவதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு அனைத்தும் தெரியும் விதமாக வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார். 4 கோடியில் வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீடை யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நான் பரிசு கொடுத்துறேன். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில் தன்னுடைய துறை குறித்து எதுவுமே பேசுவதில்லை என்றும் அவருடைய கட்சித் தலைவரை பற்றி மட்டுமே பேசுகிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீது அமைச்சர்கள் சம்பந்தமில்லாமல் பேசுவதாக குற்றம் சாட்டினார். இளைஞர்களுக்கு இருக்கும், வயதானவர்களுக்கு இருக்கும். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மற்றும் திருப்பூரில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும், பணி நிரவலை கைவிட வேண்டும், புதிய பணியிடங்களை உருவாக்கி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தற்போது அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரியாணி விருந்தளித்தனர். மேல் ஒலக்கூர் பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு +2 பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு சந்தன மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள கோவிலில் அம்மனின் தங்கத் தாலி மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிய அர்ச்சகர் கைது செய்யப்பட்டார். ஆலந்தூர் பொன்னியம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த ரங்கநாதன் கருவறையிலிருந்து 190 கிராம் வெள்ளி கிரீடம், 270 கிராம் வெள்ளி ஜல்லடை, 10 கிராம் தங்கத் தாலி உள்ளிட்ட நகைகளை திருடியுள்ளார். இதுகுறித்து காவலர்கள் விசாரணை நடத்தியதில் ரங்கநாதன் நகைகளை அடகு வைத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நகைகளை மீட்ட காவலர்கள் அர்ச்சகர் ரங்கநாதனை கைது செய்தனர்.